ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் ஏரியாவில் தான் இருக்கோம். உக்கடத்துலேருந்து குனியமுத்தூர் வரைக்கும் போகணும். இப்போலாம் குனியமுத்தூர் போகிறதுக்கு பாலம் ஏறிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சுங்கத்துலேருந்து உக்கடம் ரயில்வே பாலம் ஏறி இறங்கி மறுபடியும் ஒரு பாலத்தில் ஏறுறோம் பாருங்கள். இந்த பாலத்தில் ஏறினா குனியமுத்தூர் போயிடலாம். நம்ம டவுனாலேருந்து வந்தாலும் இந்த பாலத்தில் ஏறிக்கலாம். உக்கடம் பாலம் ஓப்பன் ஆன பார்த்தீங்கன்னா இந்த வழியெலாம் ஓப்பன் ஆகலை. சுங்கம் பக்கம் இந்த வழி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பாலத்தை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதம் கழித்து இந்த வழி ஓப்பன் பண்ணாங்க. வரல என்னன்னு தெரியலையே, டிராஃபிக்கா என்னன்னு தெரியலையே. நம்ம நேராக போய்க்கலாம்ல. இது எங்கேருந்து வருது? டவுனாலேருந்து வரதான் இங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், டவுனாலேருந்து ஏறுறாங்க பாருங்கள். அதுதான் இங்கே லெஃப்ட் ஜாயிண்ட் ஆகுது. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள் கீழே. இப்போ பஸ் ஸ்டாண்டு கீழே. பொள்ளாச்சி 40 கிலோமீட்ரு, பழனி 104 கிலோமீட்ரு. ரைட் சைடில் உப்படம் குளம். அப்போ இந்த பாலம் போட்டதுலேருந்து கீழே போகிறதில்ல நாங்களாம். இந்த பாலமும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டுறதுக்கு. உக்கடத்துலேருந்து எதுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாலத்துலேருந்து லெஃப்ட்டு பேரூர் பைபாஸ் போகணுன்னாலும் போய்க்கலாம். டவுனால் இறங்கினாலும் இறங்கிக்கலாம் போல். உக்கடம் பைபாஸ் லெஃப்ட் திரும்பினாலும் இறங்கிக்கலாம் போல். உக்கடம் பைபாஸ்லேருந்து ஏறுறதுன்னு நினைக்கிறேன். உக்கடம் பைபாஸ்லேருந்து ஏறணும். அந்த வழியில் இல்லை, இதில் தான் போயிருக்கேன். நம்ம வரப்போ பார்க்கலாம், காட்ட முடிஞ்சா உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாலம் நல்லா பெரிய பாலமாக தான் இருக்குது. இந்த பக்கம் 2 வே போகிற மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பக்கமும் 2 வே போகிற மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய பாலமாக தான் இருக்குது. நைட் டைம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் நிறையா லைட்டை போட்டிருக்காங்க. காற்று ஓவர் அடிக்குது இன்னைக்கு. கீழே ஃபுல்லாக உக்கடம் குளம். நம்ம ரைட் சைடு குனியமுத்தூர் இறங்கி இதில் இறங்குறப்ப 2 வழி இருக்காட்டிருக்கு. ரைட்டு குனியமுத்தூர் இறங்கிக்கலாம், லெஃப்ட்டு பொள்ளாச்சி போகிறவங்க இந்த பக்கம் இறங்கிக்கலாம், குனியமுத்தூர் போகிறவங்க ரைட்டு திரும்பிக்கலாம். நம்ம இப்போ குனியமுத்தூர் தான் போக போகிறோம், அதனால் நம்ம ரைட்டு திரும்பிக்கலாம். இதெல்லாம் போயிட்டே இருக்குது. கீழே கரும்பு கடை ஏரியாட்ட வந்துட்டோம். பொள்ளாச்சி லெஃப்ட்டு, பாலக்காடு ரைட்டில் போனோம்னா பின்னாடி வண்டி வேகமாக வந்துட்டுருக்கு. ரைட்டு மாறிக்குவோம். போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ரைட்டில் போனோம்னா பாலக்காடு, லெஃப்டில் போனோம்னா பொள்ளாச்சி. அங்கேயும் 40 கிலோமீட்டர் தான் வச்சுருக்காங்க, இங்கேயும் 40 தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே பிரிஞ்சிருச்சா பாலம். அதில் லெஃப்டில் இறங்கினோம்னா பொள்ளாச்சி, ரைட்டில் இறங்கினோம்னா பாலக்காடு. குனியமுத்தூர் போகிறதுக்கு ஈஸி. சுத்த வண்டி தான். ரவுண்டில் சுற்ற போகிறோம். இப்போ ரவுண்டாக சுற்றி இறங்குறோம் கீழே. இறங்கியாச்சு. ஆற்றுப்பாலத்துக்கிட்ட இறங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆற்றுப்பாலம் ஜங்ஷனு. முன்னாடிலாம் டோல்கேட் இருந்துச்சு, இப்போ டோல்கேட்டில் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நேராக போனோம்னா குனியமுத்தூர். நம்ம ஆற்றுப்பாலத்துட்டு அப்படியே குனியமுத்தூர், கேரளாலேருந்து அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா இப்போ நம்ம போய் இறங்கிடலாம். திரும்பி ஏறி போகலாமா? திரும்பி வரப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். திரும்பி வரப்போ எப்படி அந்த சைடு பேரூர் பைபாஸ் இறங்குதான்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டவுனால் போகிற மாதிரி போகிறோம். மேலே ஏற போகிறோம். நம்ம இறங்குறத பார்த்துருப்பீங்க. இங்கே போட்டிருக்காங்க உக்கடம். பொள்ளாச்சி போனால் லெஃப்ட்டில் போயிடணும். உக்கடம் போனால் பாலம் ஏறிக்கலாம். பாலக்காட்டிலேருந்து உக்கடம் போனால் பாலம் ஏறிக்கலாம். கீழே டிராஃபிக் இல்லாமல் போகணுன்னா பாலம் ஏறிக்கலாம்.
இது பேரூர் பைபாஸ்ட்டு தான் இறங்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கீழே போயிடுவேன். கீழே வந்து அந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனில் மட்டும் தான் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். இடையில ஈவினிங் டைமு கரும்பு கடைக்கிட்டலாம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு வந்து அங்கே பொள்ளாச்சிலேருந்து வரவங்க அப்படியே மேலே ஏறி வராங்க பாருங்கள். ரயில் நிலையம் 4 கிலோமீட்டர், டவுன் ஹால் 3, காஞ்சிபுரம் 7. மேலே நல்லா காற்று அதிகமாக அடிக்குது. ரோடு நல்லா இருக்குன்னா இந்த பக்கம் 2 வே போகிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு லீவுங்கிறனால டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் உக்கடம் குளத்தில் ஏதோ போட்டிருக்காங்க, சோலார் பேனல் ஏதோ போட்டிருக்காங்க குளத்தில். குளத்து வழியாக இன்னொரு டைம் உங்களுக்கு போய் வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஏதோ போர்டு வச்சிட்றாங்க பாருங்கள். ரைட் சைடு சுங்கம் போகிறக்கு. நேராக போனால் உக்கடம், சுங்கம் போனால் ரைட் சைடு திரும்பிடுங்க, டவுன் ஹால் போனால் லெஃப்ட் திரும்பிடுங்க. போர்டு வச்சுருக்காங்க. நம்ம டவுன் ஹால் தான் போகணும், அதனால் லெஃப்ட் இறங்கிக்கலாம். உக்கடம் போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது போட்டிருக்காங்க பாருங்கள். டவுன் ஹால் ஸ்ட்ரெயிட்டு, ஒப்பனக்கரை வீதி லெஃப்ட்டு. ரெண்டும் ஒன்று தான். ஒப்பனக்கரை வீதியில் தான் டவுன் ஹால் இருக்குது, டவுன் ஹால் தான் ஒப்பனக்கரை வீதி. இது ஒரு ரவுண்டாக தான் இறங்குது பாருங்க. இறங்குது. இதுவும் சுற்றி தான் இறங்குறப்ப நல்லா சுத்தன்னு சுற்றுது. சுத்து. இது இறங்குறதாட்டு இருக்குங்க. பேரூர் பைபாஸ்ட்டு இருக்கிறது. இது இறங்கி நம்ம டவுன் ஹால் போய்க்கலாம்.